ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிஷ் கிரியேஷன். இனி நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்மைலி ஃபேஸ் மாதிரியான ஒரு லோடிங் அனிமேஷன்ஸ் எப்படி டிசைன் பண்றது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்டான ஒரு அனிமேஷன்ஸ் பண்ண மேல் நம்மளோட மொபைல் ஆப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை பத்தி நீங்க நம்ம வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க. ஸோ நான் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு அந்த லோடிங் டிசைன் வந்து நான் வந்து இப்போ செய்ய போகிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் கீழே அதுக்கு நான் ஒரு ஃபாண்ட் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ லோடிங் அப்படின்ட்டு ஒரு ஃபாண்ட். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலிப்ஸ் வந்து ட்ரா பண்ண போறேன். ஸோ இங்கே வந்து நான் ஒரு எலிப்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் வித் வந்து 8 வச்சுக்கிறேன், ஹைட்டும் வந்து 8 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே வந்து நான் 8 வச்சுக்கிறேன். ஸோ அந்த சைஸ் வந்து எனஃப். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்து நான் டூப்ளிகேட் அப்படியே பண்ணிக்கிறேன். ஸோ இதை என்ன பண்றேன்னா, ஸோ நீங்க வந்து இதை ஷிஃப்ட் பிளஸ் ஆல்ட் பிரஸ் பண்ணி நீங்க அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணிங்க கூட உங்களுக்கு இதே மாதிரி டூப்ளிகேட் ஆயிரும். ஸோ இப்போ இதை வந்து இந்த இடத்துல நான் வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இன்னொரு சர்க்கிள் வந்து நான் ட்ரா பண்ண போறேன். இங்க பாருங்க. ஸோ பெருசா வந்து நான் இதை ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதோட சைஸ் வந்து நான் 125 வச்சுக்கிறேன். ஸோ 125 வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். ஸோ வந்து இப்போ 125 வச்சுக்கிறேன். ஸோ வித் ஹைட் ரெண்டுமே வந்து நான் ஈக்குவல் சைஸ் வச்சுக்கிறேன். ஸோ 125 வச்சுட்டு தென் இதோட பார்டர் சைஸ் வந்து என்ன பண்றேன்னா 8 வச்சுக்க போறேன். ஓகேங்களா? ஸோ இதோட கலர் வந்து நான் ஒயிட் வச்சுக்கிறேன். ஸோ ஃபில் வந்து நான் இப்போ ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் ஏன் இங்க வந்து 8 வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து இந்த சின்ன சர்க்கிள் வந்து நம்ம 8 தானே வச்சிருக்கோம். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஸ்மைலி ஃபேஸ் மாதிரியான ஒரு ரொட்டேஷன் வர மேலே வந்து நம்ம கரெக்டா இருக்கும். ஸோ அதுக்கோசம் தான் நான் வந்து இதை 8 வச்சிருக்கேன் இந்த சைஸ். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் இதை வந்து எல்லாத்தையும் நான் வந்து செலக்டர் எலிமெண்ட் வந்து நான் பண்ண போறேன். ஸோ நான் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு இந்த சர்க்கிளோட சென்டர் எலிமெண்ட் நான் வந்து பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி நம்ம வந்து கரெக்டாக சென்டர் எலிமெண்ட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதே மாதிரி இன்னும் 2 சர்க்கிள் நான் வந்து ஜஸ்ட் நான் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஃபார் நான் வந்து இதை அலைன்மெண்ட் கோசரம். ஸோ இதை வந்து நான் இந்த கார்னரில் நான் வச்சிடுறேன். தென் இந்த எலிப்ஸ் நான் வந்து இந்த கார்னர் வச்சிடறேன். ஸோ இப்போ இந்த 4 சர்க்கிளையும் நான் வந்து இப்போ செலக்ட் பண்ணிட்டு, ஸோ நான் இதில் வந்து நான் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டர் நான் வந்து இதில் கொடுத்தேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ நான் 4 எலிப்ஸ் நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இதை வந்து ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது இந்த எலிப்ஸோட சென்டர் அலைன்மெண்ட்ல வந்து வந்துருச்சு பாத்தீங்களா? சோ அதுக்கோசம் தான் இந்த 2 எலிப்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணேன். சோ இப்போ அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். சோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண 2 எலிப்ஸுமே நான் வந்து இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த நம்மளோட எலிப்ஸ் வந்து சென்டர் அலைன்மெண்ட்ல இருக்கு. ஓகேங்களா? சோ இது பாருங்க. ஸோ இதுல என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து நான் கேப்ஸ் வந்து நான் ஃபில் பண்ண போறேன். ஸோ கேப்ஸ் எவ்வளவு ஃபில் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு 400 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க நான் வந்து கேப் வந்து வச்சுட்டேன். ஸோ அண்ட் தென் பாத்தீங்கன்னா இதோட இந்த கேப்புக்கு அப்புறம் இந்த ஷேப் இருக்குல்ல, ஸோ அது ரவுண்டு கேப்பா நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ ரவுண்டு கேப்பா வைக்க மேல என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, கேப்ஸ் ஃபில் பண்ண மேல ஸோ நமக்கு ஒரு சர்க்கிள் மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து வந்துடும். ஸோ இதை என்ன பண்றேன்னா, இப்போ இதை ஈக்குவலா நான் வந்து ஸோ 90 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ 90 டிகிரி ரொட்டேட் பண்ணோம்னா நமக்கு இந்த 3 இதுமே வந்து சேம் அலைன்மெண்ட்ல வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கோசம் தான் நான் வந்து இப்போ 90 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட டேஷஸ் வந்து நான் இப்போ வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, டேரக்டாவே நான் வந்து இதை 400 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுவும் 400 வச்சுக்கிறேன். ஸோ இதுவும் நம்ம வந்து 400 கேப்ஸ். ஸோ ரெண்டுமே வந்து நான் 400 ஈச் வச்சிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, இதை அப்படியே நான் டூப்ளிகேட் பண்ண போறேன். ஸோ இந்த ஹோல் பேஜுமே நான் வந்து அப்படியே நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து 2 இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை பாருங்க. ஸோ ஒரு இது டூப்ளிகேட் பண்ணிட்டேன். ஸோ இன்னொரு இது நான் இப்போ வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த அவுட் போர்ட்ல நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, இந்த சர்க்கிள் இருக்குல்ல, ஸோ இதை வந்து அப்படியே நான் வந்து பாதியா வந்து டேஷஸ் வந்து ரெடியூஸ் பண்ண போறேன். ஸோ அதுக்கு வந்து இந்த 400ல பாதி பாத்தீங்கன்னா 200. ஸோ 200 வந்து நான் இதில் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் பண்ணாட்டி பாத்தீங்கன்னா அந்த ஸ்மைலி ஃபேஸ் மாதிரியான ஒரு ஆஃப் கட் மட்டும் வந்து வந்திருக்கு பாத்தீங்களா? ஸோ அதுக்கோசம் தான் நான் வந்து இதை அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அண்ட் தென் வந்து நான் தேர்டு இது இருக்குல்ல, ஸோ தேர்டு என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதை வந்து நான் 0 பண்ணிக்க போறேன். ஸோ 0 பண்ணிட்டு இதை வந்து நான் ரொட்டேட் பண்ண போறேன். ஓகேங்களா? இதை வந்து நான் 0 பண்ணிட்டேன். ஸோ 0 பண்ணிட்டு ஸோ இதை வந்து நான் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணேன்னா 270. அதுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட்ல நான் வந்து வர மாதிரி இந்த பாத்தீங்களா, இந்த சர்க்கிள் வந்து அப்படியே இந்த ஆப்போசிட்ல வர மாதிரி நான் வந்து பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இதை கரெக்டா அலைன் பண்ணணும். ஸோ அலைன் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அவுட் போர்டு இருக்குல்ல, ஸோ ஃபர்ஸ்ட் அவுட் போர்ட்ல வந்து நான் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நான் எதுக்கோசம் இந்த லைன் ட்ரா பண்றேன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த எட்ஜஸ் வரைக்கும் நமக்கு வந்து அந்த தேர்ட்ல இருக்க இந்த ஆட் போர்டோட இந்த சர்க்கிள் வந்து நம்ம மூவ் பண்ணும். ஸோ அதுக்கோசம் நான் இந்த இடத்துல ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இந்த லைனை வந்து காப்பி பண்ணிட்டு ஸோ இந்த ஆட் போர்டில் நான் வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 3 எலிப்ஸி நம்ம வந்து செலக்ட் பண்ணி
ஸோ இதை வந்து கரெக்டா நம்ம இந்த லைன் வரைக்கும் எட்ஜஸ் நம்ம வந்து மூவ் பண்ணோம். ஸோ அதுக்கோசம் தான் நம்ம வந்து இந்த லைன் மாதிரி ட்ரா பண்ணியிருந்தோம். ஸோ நீங்க இதை பர்ஃபெக்டா நீங்க இந்த மாதிரி பாத்தீங்களா, ஸோ இந்த எட்ஜில் வந்து டச் ஆகிற மாதிரி நீங்க வந்து அந்த எலிப்ஸ் வந்து நீங்க மூவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து தேர்ட் ஆர்ட் போர்டுக்கு. ஸோ நீங்க மூவ் பண்ணிட்டு இதை வந்து நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஃபார் அலைன்மெண்ட்டுக்கோசம் தான் நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா லைன் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணது. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்ட் போர்டில் இருக்குதுல்ல, ஸோ இதையும் நான் வந்து 0 பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்ட் போர்டில் இருக்க -1 0, ஸோ லாஸ்ட்ல இருக்கிறது 0, ஸோ நடுவில் இருக்கிறது மட்டும் 200 வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரோட்டோடைப்பிங் தான். ஸோ ப்ரோட்டோடைப்பிங் என்னன்னா, ஸோ இங்கே ப்ரோட்டோடைப்பிங் போய்க்கோங்க. அண்ட் தென் வந்து இதை வந்து நான் நெக்ஸ்ட் ஆர்ட் போர்டில் கனெக்ட் பண்றேன். ஸோ இதை என்ன பண்றேன்னா, ட்ரிகர் வந்து டைமிங்ல நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இது வந்து டைப் வந்து டிரான்சிஷன்ல இருந்து நான் ஆட்டோ அனிமேட் வந்து நான் மாத்திக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஈஸி அவுட்டே இருக்கட்டும். தென் இதோட டூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 0.6 செகண்ட்ஸ் நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பீட் இருக்குமோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து வச்சுக்கலாம். ஸோ மறுபடியும் நான் வந்து செகண்ட் அவுட் போர்டு வந்து நான் தேர்ட் அவுட் போர்டுக்கு சேம் அனிமேஷன்ஸ்ல நான் வந்து மூவ் பண்றேன். ஸோ தேர்ட் அவுட் போர்ட்ல இருந்து என்ன பண்றேன்னா, இதை வந்து நான் லூப் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அவுட் போர்டுக்கு நான் வந்து இதை லூப் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட டூரேஷன்ஸ் வந்து நான் வந்து 0 வச்சுக்கிறேன். ஸோ அப்பதான் நமக்கு வந்து இது கண்டினியூஷனா வரும், எந்த ஒரு கேப்ஸும் இல்லாம. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வந்து நான் ப்ரோட்டோடைப்பிங்கும் நான் வந்து முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, உங்களுக்கு வந்து இதை நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ ப்ளே பண்ணமேல உங்களுக்கு வந்து இதோட அனிமேஷன்ஸ் எப்படி வருது அப்படின்னு உங்களுக்கு வந்து கிளியரா வந்து புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, ஸோ நம்மளோட இந்த ப்ரோட்டோடைப்பிங் வந்து இப்போ அனிமேட் ஆகுது. இப்போ பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்மைல் ஃபேஸ் மாதிரியான ஒரு லோடிங் எஃபெக்ட் வந்து நம்ம வந்து இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம லைனா வந்து ஒவ்வொரு அவுட் போர்டும் வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். ஸோ பிகாஸ் ஆஃப் வந்து டைமிங் வச்சிருக்கனால ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆகுது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் கேளுங்க, உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்றேன். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல Facebook, Instagramோட லிங்க்கும் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க அதிலையும் பிங் பண்ணுங்க, உங்களுக்கு அதே ரெஸ்பான்ஸ் பண்றேன். மறக்காம நம்மளோட சேனல் நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.